ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட தமிழ் டப்பிங் திரைப்படங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம். இது எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் தான். எல்லாமே நம்ம சோனி தான் டப் பண்ணியிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் டப் பண்ணல. அதனால் சோனி டப் பண்ணியிருக்கனால எல்லாத்தோட டப்பிங்குமே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க அது என்னென்ன படங்கள்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்டர் மூவி தான் ஆகுமா. இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. IMDb இந்த படத்துக்கு 10க்கு 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது பார்க்குற திரைப்படம் தான் நம்ம ஜானி டீப்போட ஆக்டிங்ல உருவான சிட்டி ஆஃப் லைஸ் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப் டிவிஷன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. படத்துக்கு IMDb 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் டிராமா மூவி தான் ஜோபெல். இந்த படத்துக்கு IMDb 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். அடுத்த படம் 2022 ஆண்டுல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி தான் ஸ்பின் மீ அரவுண்ட். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ரொமான்டிக் ஃபீலாக இருந்தாலும் ஸோ தனியாக மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2022 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி தான் எ லவ் சாங். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. IMDb இந்த படத்துக்கு 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி தான் அமோனைட். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. IMDb இந்த படத்துக்கு 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த படம் நம்ம பிரியங்கா சோப்ராவோட ஆக்டிங்ல உருவான ஒரு ஹாலிவுட் மூவி தான் லவ் அகைன். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டர் த்ரில்லர் மூவி தான் எஸ்கேப் ரூம். இந்த படத்தை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி தான் எனிஒன் பட் யூ. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்மே அவைலபிளாக இருக்குது. IMDb படத்துக்கு 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸோட ஆக்டிங்ல உருவான நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் டிராமா மூவி. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். தனியாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் லாஸ்ட் இயர்ல நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆயிடுச்சு. நான் இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன். அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் 18 பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தனியாக மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படம் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. IMDb இந்த படத்துக்கு 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த படம் ஸ்னைப்பர் ராஜ் மிஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தை ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். IMDb இந்த படத்துக்கு 10க்கு 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி டிராமா மூவி தான் ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்கரெட். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹிஸ்டரி டிராமா மூவி தான் ஜீசஸ் ரெவல்யூஷன். இது ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு மூவி தான். ஸோ இது இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி தான் பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன். இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. IMDb இந்த படத்துக்கு 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம டென்சல் வாஷிங்டனோட ஆக்டிங்ல லாஸ்ட் இயர் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தி ஈக்குவலைசர் 3 அப்படின்ற ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ ரீசெண்டாக வந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி எபிசோட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் கண்டென்ட்ஸ், நிறைய OTT கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்.